ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இந்த saree வந்து ஃப்ரைடே நைட் வந்து கொண்டாந்து கொடுத்து சண்டே மார்னிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட்டு வந்துச்சு. அர்ஜென்ட்டாக கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் ஃப்ரைடே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ சாட்டர்டே நைட்டு தைக்கலாம் அப்படின்ட்டு உக்காந்தேன். ஸோ saree இதுதான். நமக்கு சாரீலேருந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நெருங்கினவங்க தெரிஞ்சவங்க கொண்டாந்து அர்ஜென்ட் ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நான் தைச்சி தர்றது என் வழக்கம். யாருக்கும் தைக்க மாட்டேன், அப்படிலாம் பிடிவாதமாலாம் இருக்க மாட்டேன். எனக்கு டைம் இருந்தது, வீக் டேஸ் கிடச்சிது அப்படின்னாக்கா நான் வந்து மற்றவங்களுக்கும் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறேன். ஸோ அது என்னோடய ஹாபி தானே. ஸோ இன்கமும் இருக்கிறதுனால ஹாபியும் இருக்கிறதுனால நான் அதையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ இதை ஃபஸ்ட்டு ப்ளவுஸை நறுக்கிக்கலாம். இங்கே அர்ஜென்ட்டாக கொண்டாந்து கொடுத்ததுனால என்கிட்ட கையில் இருந்த லைனிங் வந்து இந்த கலர் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இது சில்க் saree அப்படின்றதுனால உள்ளே இருக்குது, வெளியில் தெரியாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த ப்ளவுஸுக்கு இந்த லைனிங்கே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போகவும் இல்லை, லைனிங் வாங்கவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கை நறுக்கிப்போம். கை மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் கையோடைய அகலம் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து உயரம் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். வரையும் போது ஒரு எஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அந்த மார்க்கு கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் கட் போடணுமோ அங்கங்கெல்லாம் கட் போட்டு வச்சுக்கோங்க. உயரத்தில், ஆம்கோலில், ப்ளஸ் மடிச்சு தைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நான் கட் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சென்டர் பார்ட் எது, எந்த பார்ட்டு, ஆம்கோல் பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையை வந்து இப்போ லைனிங்கில் நறுக்கிட்டேன். இதை அப்படியே இப்போ ப்ளவுஸ் கிளாத்தில் நறுக்கலாம். இது வந்து சில்க் saree அப்படின்றதுனால அவங்க முதுகில் வந்து அந்த பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் சைடு பார்டரை மட்டும்தான் கையில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் கை சுற்றளவு பத்தலை அப்படின்றதுக்கு ஜாயிண்ட் போடுறதுக்காக கொஞ்சம் கிளாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம கைக்கு அடியில் தான் போகும், அதனால் அது ஒரு பெரிய தனியாக தெரிஞ்சுக்காது. ஸோ இந்த மாதிரியுமே போட்டு தைக்கலாம். இப்போ நறுக்கிறது மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுவேன். அப்போ அதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது ஸ்லீவ்ஸ் வந்து நறுக்கி வச்சாச்சு. அடுத்து இப்போ நாம் முதுகு பகுதி நறுக்க போகிறோம். ஸோ முதுகு பகுதியும் அதே மாதிரி தான். கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் நீவி போட்டுட்டு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதுகுடைய உயரம், நெக்கு நம்ம எந்த அளவுக்கு நெக்கு வைக்கணும் அப்படின்றத அளவு ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் மார்க் பண்ணுறோமோ அங்கேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அது பழக்கத்தில் தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு தடவை பழகிட்டீங்க அப்படின்னா பழக தானாக உங்களுக்கு மார்க் பண்ணுறதும் வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை ஃபுல்லாக எந்த சுருக்கமும் இல்லாமல் பேக் சைடு நல்லா மடித்து வச்சுட்டு இப்போது ப்ளவுஸோடைய சுற்றளவு அதை நான் மார்க் பண்ணுறேன். அதை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கழுத்து பகுதி சரியான அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே 1/4 இன்ச்சு தையலுக்கும் நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆம்கோலை கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து தையலுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க யூ நெக்கு தான் கேட்டிருந்தாங்க. எந்த நெக்கு நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நெக் போட்டுட்டு அப்புறம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ ஆம்கோல் வந்து பேக் சைடுனால 1/2 இன்ச்சு நம்ம வரையணும். ஸோ ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்டில் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அது நீங்கள் ஆம்கோல் மார்க் பண்ணது, 1/2 இன்ச்சு மார்க் பண்ணது, இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்குமே வரைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ லைனிங் கிளாத் கரெக்டாக அளவு குறிச்சாச்சு. இப்போ அதை கரெக்டான அளவை நறுக்கி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து அந்த கட்டுக்கு வந்து உள்ளே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது உள்ளே நறுக்குவாங்க, வெளியில் நறுக்குவாங்க. நான் கரெக்டாக அது மேலேயே நறுக்குவேன் நான். ஸோ அடுத்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு மெயின் கிளாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம லைனிங் மட்டும் கரெக்டான அளவு வச்சு வெட்டி எடுத்தால் போதும்.
மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சதுக்கு அப்புறமேலுக்கு மீதி உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து முதுகு வந்து மடித்து தைக்கணும். முதுகு அடிப்பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கு நான் லைனிங் வந்து 2 இன்ச்சு அளவுக்கு நான் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே முதுகு பகுதி வந்து மடித்து தான் தைப்பேன், அதனால் நான் அதே கிளாத்தை யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை மார்க் பண்ணுவோம். லைனிங் நல்லா நீவி போட்டேன். நம்ம பேக் சைடு நம்ம லைனிங் நறுக்கணும் இல்லைங்களா, அதை வச்சு நெக்கும் ஆம்கோலும் மாற போகிறதில்ல. ஸோ அதனால் அதே நெக் அளவும் ஆம்கோல் அளவும் அதில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நாம் இங்கே மார்க் பண்ணிப்போம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு நெக்கு வந்து நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே தையலுக்கு இடம் விட்டுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கை வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். ப்ளஸ் மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கும். அடுத்து நம்ம பட்டி வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து சென்டர் ஃப்ளீட்டு நம்ம கப் சைஸுக்கு அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே 1/4 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கணும், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அது ஸோ ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கும் யூ நெக்கு தான், ஸோ அதையுமே வரைஞ்சிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு உள் பக்கமாக தைக்கணும். நம்ம ஆம்கோல் வந்து வளையும் இல்லைங்களா ஃப்ரண்ட்டுக்கு, அதுக்காக அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ கொக்கி பட்டிக்கு மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதே அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். நான் கரெக்டாக நான் வரைஞ்ச அளவு மேலேயே வச்சு வெட்டுறேன். நீங்கள் அளவு குறிக்கும் போது மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு குறிங்க. பழக்கத்தில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எடுத்ததுமே வரல அப்படின்லாம் நீங்கள் குறை சொல்லிக்க தேவையில்ல. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டியும் கட் பண்ணிப்போம். சில பேர் வந்து பட்டி வந்து அப்படியே கரெக்டான அளவு வச்சு தான் நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி நறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது உங்கள் விருப்பம்னா தாராளமாக பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பட்டிக்கு கிளாத் சைஸ் வெட்டி எடுத்துட்டு நான் ஃப்ரீ சைஸ் தான் வெட்டி எடுக்கிறேன். ஸோ உள்ளே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஆர்க் மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னாக்கா நான் தைக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து பிசிறு வந்து வெளியில் தெரியாது, அளவும் கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் தையல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அது. ஸோ இது மாதிரி மெயின் கிளாத்தையும் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பட்டிக்கும் நம்ம வெட்டி வச்சுருக்க பட்டியை விட அடியில் வந்து 1 இன்ச்சு அதிகமாக வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி வச்சு வெட்டி எடுக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி அடியில் 1 இன்ச்சு அதிகமாக வச்சு மெயின் கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு பிசுறும் இருக்காது, அளவும் மாறாது. ஸோ நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.